பதாஞ்சலி கேஷ்காந்தி வழங்கும் மகமாயி. திரும்பவும் புலி கோகையில போய் மாட்டிக்கணுமா? வேண்டாம் மல்லி, நான் சொல்றதை கேளு. அப்படின்னா சுந்தரியமா அங்கே இருக்கணும்னு சொல்றியா? அதான் சரின்னு தோணுது. என்ன இது? இங்க பாருங்க, 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன ஆனாலும் சரி விருப்பாட்ச சாஸ்திரி கண்ணில் மட்டும் படக்கூடாது. கிளம்புங்க, திரும்பி பார்க்காம போயிடுங்க. அப்புறம் இந்த விக்கிரகத்தை எங்கேயாவது மறைச்சு வச்சிருங்க, யார் கண்ணிலையும் படக்கூடாது. இது விக்கிரகம் இல்ல, என் சுந்தரியமா. சரிம்மா, இதுவும் சுந்தரியமா தான். இந்த சுந்தரியமாவை யார் கண்ணிலையும் படாம வை. ஓடுங்க ஓடுங்க. நீங்க சுந்தரியமா கதையை சொல்லவே இல்லையே. ஐயோ, கதையெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன்ப்பா. தப்பார், நாளை காலையில விடிஞ்ச உடனே உங்களை கோவில்ல வந்து பாக்குறேன். மத்தத அங்க பேசிக்கலாம். இப்ப கிளம்புங்க கிளம்புங்க. குடியா குடு. ஏ ஜகி, இப்ப நீ குடிக்கிறது 6வது சொம்பு தண்ணியா? இப்படி சொம்பு சொம்பா தண்ணி குடிச்சிட்டு இருந்தா அப்புறம் வாந்தி தான் வரும். அப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துற போறியா? என் கஷ்டம் உனக்கு எங்கயா புரிய போகுது? அந்த விஷத்தை உனக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன், அதை குடிச்சு பாரு. எவ்வளவு அவஸ்தையா இருக்கு தெரியுமா? அம்மா வலிக்குதே, வயிறெல்லாம் ஒரு மாதிரியா பண்ணுதே. ராஜா, உன் பொண்டாட்டி கிட்ட குடுக்கறேன் தானே போன, அப்புறம் நீ எப்படி குடிச்ச? என்னத்தையா பண்றது? என் பொண்டாட்டியோட கர்ப்பத்தை கலக்கி போய் கடைசியில என் வயிறு இந்த கலக்கு கலக்குதே. இங்கதான் வெட்டி பேச்சா? என்னையா சிநேகிதங்க நீங்க? ஒருத்தன் தலை சுத்தி விழுந்தா அப்படியே போட்டுன்னு விட்டுட்டு போயிடுவாடா நீங்க? என் மேல அக்கறையே இல்லையா உங்களுக்கு? அந்த விக்கிரகத்தை வித்து 2 கோடி சம்பாதிக்க போறீங்க. அதுல எனக்கு ஒரு பங்கு கொடுங்கயா. நானும் உங்களோட கூட்டு சேர்ந்துக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்யறேன். அதுல 1 கோடி எனக்குன்னு ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டேன். மிச்சம் 1 கோடி இன்னைக்கு 2 பேரும் பங்கு போடுங்க. பங்கா? இந்த பாருங்க குண்டாச்சாரியாரு, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களை கூட வச்சுக்கிட்டு எங்களுக்கு என்ன லாபம்? இப்ப அந்த பங்காரியும் மல்லியும் இந்த பக்கம் வராங்கன்னு வச்சுப்போம். நாங்க 2 பேரும் இங்கதான் உட்கார்ந்துருப்போம். உங்களை போய் அவனை பிடிங்கன்னு சொல்றோம். உங்களை பார்த்த உடனே பங்காரியும் மல்லியும் வேகமா ஓடி போயிடுவாங்க. அப்போ அவங்க வேகத்துக்கு ஈடு கொடுத்து உங்களால போய் பிடிக்க முடியுமா? உங்க உடம்புல அவ்வளவு சக்தி இருக்காங்க. உஃப்னு விழுந்துனா விழுந்துருவீங்க. 2 கோடின்னு சொன்னது காதுல கேட்ட உடனே மயங்கி விழுந்துட்டீங்க. ஏய் பஞ்சாட்சரி, உன் வயசுல நான் என்னமா ஓடுவேன் தெரியுமா? இருங்கய்யா, இப்ப ஓடுறத பத்தி பேசுங்க. ரெண்டு பேரும் தேவையில்லாம வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களே. அங்க பாரியா மல்லியும் பங்காரியும் கையில விக்கிரகம். ஐயோ, 2 கோடியா? முதல்ல அவரை பிடிங்க, வாங்க. நில்லுங்க.
பஞ்சாச்சாரி நீங்க இந்த பக்கம் போங்க. பஞ்சாச்சாரி நீ இந்த பக்கம் போ. महादेवी अम्मा श्री चक्रवासिनी महादेवी अम्मा श्री सिंहवाहिनी सकल चराचर चेतनदायिनी महादेवी त्रिभुवन मोहिनी त्रिनेत्रधारिणी महादेवी महादेवी महादेवी. ஓஹோ, விளக்கு வைக்கிறாமாவா? நல்ல ஆளுங்க நீங்க. உங்களுக்கு வானத்துல இருக்கிற சந்திரனே மேலு. மாசத்துல ஒரு நாளாவது முழு நிலவா பார்க்க முடியுது. உங்களை எப்ப பாப்போன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப பாத்துட்டேன், மறுபடியும் எப்ப பாப்போன்னு தெரியல. நல்ல மாயாஜாலம் பண்றீங்க. எல்லாரும் இப்படித்தான் என் மேல குறை சொல்றாங்க. இந்த விளக்கையெல்லாம் ஏத்தி வைக்கிறதா உங்க வேலையா? என்னதான் ஏத்தி வச்சாலும் வெளிச்சம் நிலையில்லாதது. இருள் தான் நிரந்தரம். தினமும் விளக்கேத்துறது ரொம்ப முக்கியம். நீங்க பேசுற பேச்செல்லாம் உங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். நேரடியா கேக்குற கேள்விக்கு சுத்தி வளைச்சுதான் பதில் சொல்றீங்க. போங்க. இப்போ நீ நல்லா இருக்கேல்ல? கொஞ்ச நாள்ல உனக்கு குழந்தை பிறக்க போகுது. நீ அப்பாவாக போறியே, சந்தோஷமா இருக்கியா? அங்கதாங்க பிரச்சனையா ஆரம்பிக்குது. முதல்ல நல்லா தாங்க இருந்தேன். நீங்க சொன்னீங்கன்னு துர்கா சப்தகா பூஜைக்கு கரெக்டா வந்து நின்னுட்டேன். குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டேன். அந்த பாக்கியமும் கிடைச்சது. ஆனா இப்ப இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. இப்பவாவது நீ இத புரிஞ்சுக்கோ. நமக்கு எப்பவும் எது நல்லதோ அத மட்டும்தான் அந்த தாய் நமக்கு கொடுப்பா. நமக்கு எதை கொடுத்தா நல்லதுன்னு நம்மளை விட அதிகமா அந்த தாய்க்கு தான் தெரியும். நாம பூஜைய மட்டும் பண்ணணும், அவ்வளவுதான். எதையுமே நாம வேண்டிக்க கூடாது. வலுக்கட்டாயமா அடையணும்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. ஆஹா, கோயில்ல உட்கார்ந்து புராணத்தை எல்லாம் கேட்டு கேட்டு ரொம்ப நல்லா பேசுறீங்க. போங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் சம்பந்தமே இல்லாம சரியா பதில் சொல்றீங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அம்மன் கிட்ட போய் கேட்டா பிரச்சனை ஆயிரும். உங்களையே கேக்குறேன், நீங்களே எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. என்ன விஷயம்னு கேளு. அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே துர்கா சப்தகா பூஜையில கலந்துகிட்டதுனால எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது. ஆனா அந்த குழந்தையால என்ன பெத்த என் அம்மாவை மொத்தமா இழந்துருவனோங்கிற பயம் வந்துருச்சு. அதாவது எங்க அம்மாவோட உசுறு போயிருமா. அதுக்காக அதனால சுனிதாவை அந்த கருவை கலைச்சிருன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா. யாருக்காகட்டும் எதுக்காகட்டும் வற்புறுத்துறது தான் முதல் தப்பான அடி. ரெண்டாவது, மனைவி கூட சண்டை போடுறது, மனைவியோட மனசை புண்படுத்துறது, மனைவிய கொடுமைப்படுத்தி துன்புறுத்துறது. மூணாவது தப்பு, மனைவிய வேற ஒரு வீட்டுல உட்கார வைக்கிறது. ஏங்க, நானா போய் உட்கார வச்சேன், அவளே ஓடி போயிட்டா. மனைவி ஓடிட்டாங்கிறதுக்காக நீ சும்மா இருக்க கூடாது. முதல்ல சுனிதாவை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. கணவனும் மனைவியும் எவ்வளவு சண்டை போட்டாலும் ராத்திரி தூங்கறதுக்கு முன்னாடி அவங்க சமாதானம் ஆயிடணும். இல்லைன்னா மனஸ்தாபங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஐயோ, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை ஆரம்பிக்கிறதே ராத்திரி நேரத்துல தானே. இல்லாத பிரச்சனையெல்லாம் உருவாக்குவா, 1008 கேள்வி கேப்பா. அப்படிப்பட்டவளோட சண்டை போடாம பெண்ண அன்பா காட்ட முடியும்? அப்படின்னா இனிமே உனக்கு சுனிதா வேண்டாமா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? எனக்கு அவ வேணும். சண்டை போடுறதுக்காவது பொண்டாட்டி வேணும்ல. அடுத்த வாரம் எங்க அம்மா வர போறாங்க. அவங்களுக்கு நான் என்னன்னு பதில் சொல்றது? நானும் என் பொண்டாட்டியும் ரொம்ப அந்யோன்யமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்னு எங்க அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வர்ற நேரத்துல என் பொண்டாட்டி வேற ஒருத்தங்க வீட்டுல போய் உட்கார்ந்து இருந்தா அதை அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அப்படின்னா சுனிதாவை நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். கணவனும் மனைவியும் எப்பவும் ஒரே கூரைக்கு கீழே தான் வாழ்ந்தாகணும். அவங்க வீட்டுக்கு போய் வா சுனிதான்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். கெஞ்சி கேட்டாலும் வர மாட்டேங்கிறா. அப்போ அவ வர்ற வரைக்கும் நீயும் உன் வீட்டுக்கு போகாத. அது சரி, வீட்டுக்கு போகாம வேற எங்க போறது? அவ எங்க இருக்காளோ அங்கேயே இரு. அப்படின்னா சகல வீட்லயா? ஆமா, அப்போ அவளே உன் கூட வந்துருவா.
ஆஹா, இப்படி ஒரு யோசனையை யாருமே சொல்லுங்க. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு அந்த பஞ்சாட்சரி குண்டாச்சேரி கிட்ட போய் நிக்கும் போதெல்லாம் அவங்க ஏடா கூடமான ஒரு யோசனையை தான் சொல்றாங்க. உங்களுக்கு அனுபவம் ரொம்ப அதிகங்க. என்னோட மரியாதையே போனாலும் பரவாயில்ல, இப்பவே என் சகல வீட்டுக்கு நான் போறேன், அங்க டேராவை போட்டு தங்குறேன். ஐயோ, அங்க பாரு, ஜக்கி ஐயா போறாரு. இப்ப என்ன பண்றது? ஹே, ஸ்ரீமதி அம்மா இங்கதான் இருக்காங்க. இனிமே நம்ம பயப்பட வேண்டாம் பங்காரி. ஸ்ரீமதி அம்மா இருக்காங்கன்னா நம்ம பயப்படவே தேவையில்லை. வா உட்காரு. ஸ்ரீமதி அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்தது. நதிக்கரை ஓரமா இந்த சுந்தரி அம்மா கிடைச்சாங்க. எவ்வளவு அழகா இருக்கல்ல சுந்தரி அம்மா, உங்கள மாதிரியே இருக்கா. இப்ப இது எங்க வைக்கிறது? எங்க வச்சா பாதுகாப்பா இருக்கும்? இந்த மொத்த சக்கராபுரியிலையும் உன்னோட இந்த சுந்தரி அம்மாவுக்கு பாதுகாப்பான இடம்னு சொன்னா ஜக்கி வீடுதான். ஐயோ, அந்த ஆள் ஒரு திருடன். அவரு இந்த விக்கிரத்துக்காக எங்களை துரத்துறாரு. இத கொண்டு போய் அவர் கையில கொடுத்தா திருடன் கையில சாவி கொடுத்த மாதிரி ஆயிடும். எப்பவும் திருடு போற பொருளை திருடன் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டா அது எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். அவங்க தன்னுடைய வீட்டை விட்டுட்டு ஊர் முழுக்க தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க யோசிக்க வேண்டாம். ஜக்கி அடுத்த 3 நாளைக்கு அவன் வீட்டுக்கு போகவே மாட்டான். கவலைப்படாம அவங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் இதை வச்சுட்டு வாங்க. மத்த விஷயங்களை எல்லாம் நான் நாளைக்கு சொல்றேன். புறப்படுங்க. இப்ப என்ன செய்யறது? ஸ்ரீமதி அம்மா சொல்லி தானே இதை கொண்டு வந்தோம். இப்ப அவங்களே சொல்றாங்க இதை கொண்டு போய் ஜக்கி வீட்டுல வெயின்னு. கொண்டு போய் வச்சிடலாம், தேவையில்லாம யோசிக்க வேண்டாம். சரி சரி, ஆனா இனிமே நீ இத விக்கிரகம்னு சொல்லக்கூடாது, சுந்தரி அம்மான்னு தான் சொல்லணும். நீ விக்கிரகம்னு சொன்னா எனக்கு கோபம் வரும் சொல்லிட்டேன். சரி, உன்னோட சுந்தரி அம்மாவை ஊர் முழுக்க தம்பட்டு அடிச்சு பல்லாக்குல வச்சு ஊர்வலம் கொண்டு வரலாம். சரியா? இப்ப கிளம்பு. மணிகண்டா, ஏன் இவ்வளவு நேரம்? எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சா? விஷயம் கிடைச்சதா? விஷம் தயார் பண்றவனே கிடைச்சான். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்னது? கார் கொடுக்க விஷயத்த எல்லாரும் சாதாரணமா தயார் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு விசேஷமான திறமை வேணும். கொடிய பாம்பை பிடிச்சி அதோட விஷத்தை கக்க வச்சு அதோட வாசனையை அகற்றிட்டு அந்த விஷத்தை செய்யணும். ஏன்னா அதை எந்த ஆகாரத்து கூட வேணா கலந்து சாப்பிடலாம். மற்ற விஷயங்களா இருந்தா அதை சாப்பிடறதுக்கு முன்னாடியோ குடிக்கிறதுக்கு முன்னாடியோ வாய்க்கிட்ட கொண்டு போகும்போதே அது விஷம்னு தெரிஞ்சிடும். அதெல்லாம் சரி, பிரச்சனை என்ன அத சொல்லு. அப்படிப்பட்ட விஷத்தை கொடுக்க அவன் நிறைய பணம் கேட்கறான். எவ்வளவு பணம் கேட்கறான்? 1 இல்ல 2 இல்ல, 1000 மடங்கு பணம் கேட்கறாங்க. நம்ம கிட்ட அவ்வளோ பணம் எங்க இருக்கு? வெறும் தந்திர மந்திரமும் மாய வித்தைகளை மட்டுமே நாம கத்துக்கிட்டு இருக்கோம். பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிற வித்தையை நம்ம கத்துக்காம விட்டுட்டோமே மணிகண்டா. ஆமா, இப்ப அவன் கேட்கிற பணத்தை நம்ம கொடுக்கலன்னா நமக்கு விஷம் கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச காரியமும் நடக்காது. ஸ்ரீ சக்கரம் நமக்கு கிடைக்காம அந்த மாரியப்பன் கைக்கு போயிடும். உற்சவத்துக்கு இன்னும் ரொம்ப நாள் கிடையாது. யோசிச்சுக்கிட்டு நம்ம நேரத்தை வீணாக்கவும் முடியாது. ஆனா என்ன செய்யறதுன்னு புரியல. இல்ல மணிகண்டா, ஸ்ரீ சக்கரத்துக்காக நாம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அந்த விஷயம் நமக்கு கிடைச்சே ஆகணும். அந்த விஷயத்தை கொடுக்கறவங்க கிட்ட என்ன கூட்டிட்டு போ. சரிங்க குருவே. யோ பங்காரி, சுந்தரி அம்மாவை ஜக்கி ஐயாவோட வீட்டுல விக்கிறது சரியா இருக்குமா? ஸ்ரீமதி அம்மா சொல்லிட்டாங்கல்ல, திருட வீட்டுக்குள்ள பொருள் வச்சாதான் அது பத்திரமா இருக்கும்னு. அதனால நீ குழம்ப வேண்டாம், அங்கேயே வச்சிடலாம். ஒரு நிமிஷம் வந்துடுற. எங்க போற?
எதுக்கு அந்த கயிறு? இரு வரேன். ஹே, எதுக்குயா? இரு வரேன். இது எதுக்குயா? இதுக்குள்ள வை. எதுக்கு? இதுக்குள்ள வை. இது பாதுகாப்பா வைக்க வேண்டாமா? கட்டு. தள்ளி போ. இன்னைக்கு நான் உன்னை எங்கேயே விட்டுட்டு போறேன். உன்னை தனியா விட்டுட்டு போறேன்னு என் மேல கோபப்படாத. நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். வா, நம்ம நிம்மதியா இருக்கலாம். விக்கிரகம் நம்ம கிட்ட இல்லனா நம்மள யாரும் துரத்த மாட்டாங்க. வா. சரி 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 மா ப நி ப நி ப நி ப நி ம ப நி ப நி ப ச நி ச ம ம ரி ரி ச ச ரி ரி ச ச நி ரி ச ச நி நி ப ப நி நி ப ப ம ம ரி ம ப நி ச ச ரி ம ப நி ச ச ரி ம ப நி ச. வாம்மா வா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க. ஊரெல்லாம் என்ன ஓட விட்டு இங்க வந்து மாட்டிக்கிட்டல. பூமி உருண்டமா. அங்க இங்கன்னு எங்க ஓடுனாலும் கடைசியில என்கிட்ட வந்து சரணடைஞ்சுதான் ஆகணும். அவ்வளவு சீக்கிரம் நீ தப்பிக்க முடியாது. இங்க பாரு மல்லி, நீ இன்னும் சின்ன பொண்ணு. உனக்கு இந்த உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது. அதனால என்ன மாதிரி அனுபவசாலியோட வார்த்தையை கேளு. அந்த சிலை பழங்காலத்து சிலை. அதோட மதிப்பு ரொம்ப அதிகம். நீ எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க தயார். எவ்வளவு வேணும்? 10, 100, 1000, லட்சம். நீ எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்கறேன். அந்த சிலை எங்க இருக்குன்னு சொல்லு தங்கம். பொண்ணுகிட்ட இவ்ளோ பாசமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதா நம்ம பொண்ணு மல்லிக்கு நல்ல புத்தி சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு தாமதமா வரக்கூடாது, சீக்கிரம் வந்துருமான்னு சொன்னேன். இந்நேரத்துக்கா வர்றது? நேரம் காலம் கிடையாது. இனிமே தாமதமா வர்றதா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். இப்படி சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. மல்லி ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல. என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சரி சரி. சுனிதா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. எப்படியும் நம்ம வீட்டுல நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். பேசாம மல்லியை கூட்டிட்டு போய் நம்ம வீட்லயே தங்க வச்சுக்கலாமே. நம்ம வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? நமக்கே ஒரு குழந்தை பிறக்க போதில்ல. நீங்க அதை பத்தி மட்டும் யோசிங்க போதும். உங்களுக்கே முதல்ல பொறுப்பு கிடையாது. இதுல இவ பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்றது நம்ப முடியாத கதையா இருக்கு. அவளுக்கு ஒன்னும் ஆகாது. இந்த வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கா. அவளை பத்தின கவலை உங்களுக்கு எதுவும் வேண்டாம். சரி, வேண்டாம் விடு. அதுக்கே நீ மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? உள்ள போய் சுட சுட எனக்கு ஒரு டம்ளர் டீ கொண்டு வரியா? நான் வெளியில தென்னை மேல உட்காந்துருக்கேன். மல்லிகிட்ட கொடுத்து அனுப்பு. நம்ம பொண்ணு கையில கொடுத்து அனுப்புன்னு சொன்னேன். மல்லி, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. இந்த மனுஷன் சரியில்லை. வக்ர புத்தி.
இந்த ஆளுக்கு எப்ப பித்தி பிடிக்குன்னே தெரியாது. இப்ப பொண்ணுன்னு சொல்றாரு, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் வான்னு சொல்லுவாரு. உனக்கு அவரை பத்தி தெரியும்ல. என்னமோ அவர் இங்கேதான் இருப்பான்னு பிடிவாதமா இருக்காரு. அவர் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நீ கண்ணில் படாம இருக்கிறது தான் நல்லது. புரியுதா? வாளு போய் கத்தி வந்த மாதிரி என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஜக்கி ஐயா இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அம்மா தாயே, நீதான் என்ன காப்பாத்தணும். எங்கேயோ இருந்துட்டு போட்டும், என் சுந்தரி அம்மாக்கு ஆபத்து இல்லாம இருந்தா சரிதான்.